Hi friends, Usha's Ulagam UU family க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, இன்னைக்கு வேலூர் ஸ்டைல்ல சிம்பிளான முட்டை குருமா பார்க்க போறோங்க. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UU ஃபேமிலிக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம முட்டை குருமாக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், சோம்பு, கொஞ்சம் பாதாம் முந்திரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்க்காம செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு தனித்தனியாக நல்லா கிடைக்கும். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, கொஞ்சம் பாதாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நாம் முட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றணுன்னா அந்த மஞ்சள் கரு அப்படியே இருக்குங்க, பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை தள்ளி ஊற்றிடுங்க. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி குழம்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது பசங்க மஞ்சக்கருவெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்கங்க, அழகாக சாப்பிட்ருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், நம்ம முட்டை குருமா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், ஒரு முட்டை கூட உடையில, எல்லாமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த முட்டை குருமா ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறதுனால வீட்டில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோஸ் ரெகுலராக போட முடியலங்க. இனிமேல் சண்டேவும் வெட்னஸ்டேவும் வீடியோ ரெகுலராக வரும். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.